இன்றைக்கி வந்து மல்லி இலையில ஊறுகாய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் மல்லி இலை வந்து ஒரு கட்டு வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். 3 கருவேப்பிலை கொத்து எடுத்து வச்சுருக்கிறேன். 2 பூண்டு பல் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 ஸ்பூன் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் வெல்லம், ஒரு துண்டு. புளி போடுறதுனால கொஞ்சோண்டு வெல்லம் போட்டிங்கன்னா அது டேஸ்ட்டு கொஞ்சம் கூட்டி கொடுக்கும். அதனால் இந்த மிளகா கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்குது. அதனால் இவ்வளோ மிளகா எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த ஒரு கட்டுக்கு தேவையான காரத்தை உங்களுக்கு எவ்வளோ காரம் ஒருத்தர் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, கம்மியாக யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் ஒரு ஸ்பூனு பெரிய ஸ்பூனில் உப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். நான் வந்து இந்த புளி வந்து ரொம்ப புளிப்பாக இருக்காது. அதனால் தக்காளி சைஸ் இவ்வளோ தண்டி எடுத்து க்ளீன் பண்ணி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிறேன். கெட்டியாக புளி கரைச்சி வச்சுருக்கிறேன். இது நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் இந்த ஒரு கட்டுக்கு ஒரு 2 குழிக்கரண்டி நல்லெண்ணெய், இல்லை 3 குழிக்கரண்டி தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இவ்வளோதான் தேவையான பொருள். இது கூட கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க. எங்கிட்ட கட்டி பெருங்காயம் இருக்குது, அதை நான் நுணுக்கணும், நல்லா எடுத்து வைக்காமல் வச்சுருக்கேன். நீங்கள் பெருங்காயம் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான் பொருள். வாங்க செய்யலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வேறு 5 நிமிஷத்தில் ஒரு 15 மினிட்ஸில் 1/4 மணி நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இது ஈஸி தான். இந்த பிக்கு செஞ்சு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா வெளியே வச்சாலும் 1 வீக் இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாலும் அது ஒரு 2 வாரம் 3 வாரம் வச்சு சாப்பிட்லாம். இட்லிக்கு சாப்பிட்லாம், தோசைக்கு தொட்டுக்கலாம், ரைஸுக்கு கொஞ்சம் 2 ஸ்பூன் எடுத்து போட்டு நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி கூட சாப்பிட்லாம். தயிர் சாதத்துக்கு நல்லா இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு முதல்ல பார்க்கலாம். ஓகே, வெந்தயத்தை வறுத்து எடுத்துக்கோங்க. பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. அது கூட நான் வரமிளகாயும் இது கூட வறுத்து எடுத்துக்கிறேன். கொஞ்சம் பாருங்கள், வறுத்து எடுத்தாச்சு. நீங்கள் ஊறுகாய்க்கு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் 4 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். வெள்ளைப்பூடை வந்து ஒரு ஓட்டி எடுத்துக்கோங்க. மிக்சியில் போட்டு சும்மா 1-2 பாருங்கள். பூண்டை எப்படி ஓட்டி எடுத்தாச்சுன்னு பாருங்க. இவ்வளோ ஓட்டி எடுத்தால் போதும். இதை வந்து நல்லெண்ணெய் காஞ்சோடனே நல்லெண்ணெயில் போட்டுடலாம். இந்த பூண்டு எண்ணெய் காஞ்சோடனே அந்த பூண்டை போட்டு நல்லா வணக்கிக்கலாம். பூண்டு நல்லா வணங்கின பிறகு கொஞ்சம் பச்சை வாசனை போன பிறகு கொத்தமல்லி தலையை நான் பாருங்கள் இவ்வளோ நல்லா இப்படி இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு என்ன ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்சம் பெரிய பீஸாக தட்டுப்போ பிக்கிளுக்கு இருந்தால் நல்லா இருக்குன்னு நினைப்பீங்க. அது மாதிரி பெரிய பீஸாக வேணாலும் கட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த பீஸ் ஓகேன்னு நினச்சா அதனால இந்த பீஸ் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எப்படி சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பூண்டு நல்லா வணங்கினோடனே இதை போட்டு இந்த தலையை போட்டு நல்லா வணக்கி வைக்கலாம். போட்டு இதுக்கு மேலே வச்சு விட்டிங்கன்னா கருகிடும். இந்த தலையை போட்டுக்கோங்க. நல்லா தண்டோடவே போட்டுக்கோங்க. நான் சின்ன தண்டு தான். இலையை மட்டும் போட்டிங்கன்னா அது கொஞ்சமாக தான் பிக்கிள் வரும். நான் தண்டோடு போட்டிங்கன்னா அது நல்லா அந்த ரைஸுக்கு போட்டு சாப்பிடும்போது அந்த தண்டு கடிப்படும் போது கொஞ்சம் நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இலை போட்டிங்கன்னா எப்படின்னா கொஞ்சமாக தான் வரும். எவ்வளோ இலையாக போட்டு பிக்கிள் பண்ணோம்னா அது தண்டோடு போட்டு நீங்கள் பிக்கிள் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். எப்படி பேசுவீங்கன்னு தெரியல, சொதப்புறேன். அது நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. அப்படியே இந்த கருவேப்பிலும் போட்டுக்கோங்க. வணக்கும் போதே போட்டுருவாங்க. முதலையே போட்டிருக்கோன்னு நம்ம மறந்துட்டோம். அந்த எண்ணெயிலேயே போட்டிருந்தோம்னா அது நல்லா பொரிஞ்சிருக்கு. கருவேப்பில் பொரிஞ்சோடனே அது ஒரு வாசமாக இருக்கும். நீங்கள் எண்ணெயிலேயே போட்டு பொரிச்சுக்கோங்க. நான் மறந்துட்டேன், இங்கிட்டு வச்சு சைடில் வச்சு நான் அதை எடுத்து போடாமல் விட்டேன். பாருங்கள், தலையை நல்லா வணக்கிக்கோங்க. ஒரு முக்கால் பார்த்து நல்லா வணக்கணுன்னே நம்ம புளியை கரைச்சி வச்சுருந்ததை ஊற்றிக்கலாம். இந்த தலை பாருங்கள் நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா வணங்கிட்டு நல்லா வணங்கிறதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மிளகா, வெந்தயம், சின்ன துண்டு வெல்லம், உப்பு எல்லாமே மிக்சியில் போட்டு எல்லாமே அரைச்சிக்கோங்க. பொடிசாக அரைச்சிக்கோங்க. இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இங்கே பாருங்க நல்லா அரைச்சாச்சு.
நீங்கள் இது கூட கட்டி பெருங்காயம் வச்சுருந்தாலும் நீங்கள் இது கூட போட்டு அரைச்சிக்கோங்க. இதை அரைச்சி வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த கொத்தமல்லி தலை வந்து தலை மட்டும் போட்டிங்கன்னா வலுவலுன்னு இருக்குது பிக்கிள். நீங்கள் அதே தண்டோடு போட்டிங்கன்னா கொஞ்சம் கடிக்கும்போது நறுன்னு இருக்கும்போது அது பிக்கிள் கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த பிக்கிள் ஒரு 2 வாரம் 3 வாரம் கூட நீங்கள் வச்சுக்கலாம். வெளியே வச்சாலும் கெட்டு போகாது. நல்லா வணக்கிட்டிங்கன்னா இந்த தண்ணி இல்லாமல் நல்லா வணக்கி ஈர ஸ்பூன் எல்லாம் உள்ளே விட்டிங்கன்னா சீக்கிரம் கெட்டு போயிடும். அதனால நீங்கள் வெளியே 2 வாரம் வச்சுருந்தாலும் அப்படியே இருக்கும். நல்லா வணங்கியாச்சு பாருங்க. நல்லா கொஞ்சம் சுருண்டு வந்தோடனே நீங்கள் புளி எடுத்து ஊற்றிக்கணும். எண்ணெயில் கொஞ்சம் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். நல்லா வந்து கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நீங்கள் வந்து இந்த புளி கரைச்சி வச்சதை எடுத்து ஊற்றிக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா சுண்டுனோடனே நீங்கள் அந்த அரைச்சி வச்ச உப்பு, ரெட் சில்லி, வெந்தயம் அதெல்லாம் இதுக்குள்ளே போட்டுக்கிங்களாம். லாஸ்ட்டில் கொஞ்சம் சுருண்டு வரணும். இது சுருண்டு வரும்போது லாஸ்ட்டில் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா மணமாகவும் இருக்கும். அதான் மிளகாயை நம்ம வறுத்துட்டோம்ல, அதனால நீங்கள் லாஸ்ட்டில் போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டு. புளி வந்து நல்லா சுண்டுட்டும். பாருங்கள் கொஞ்சம் திக்காயிடுச்சு. புளி கொஞ்சம் சுண்டி வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் புளி வந்து ஊற்றின வரைக்கும் பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு, நல்லா சுண்டி. இப்போ நீங்கள் வந்து இந்த பொடியை இதை அரைச்சி வச்ச பொடியை இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இழுகுமாங்க பொடியெல்லாம் போட்டாச்சு. இப்போ நல்லா கலரி விட்டுக்கலாம். சிம்மில் வச்சு கலரிக்கோங்க. கொஞ்சம் தீய வேகமாக வச்சிங்கன்னா கையிலெல்லாம் தெரிச்சிரும். நீங்கள் எண்ணெயும் கூட லாஸ்ட்டில் பத்தலைன்னா நல்லெண்ணெய் கடைசியில் ஊற்றிக்கலாம். எனக்கு இதுவே போதும்னு நினைக்கிறேன். பாருங்கள் எப்படி பிக்கிள் எப்படி வந்துச்சுன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல, கலர்ஃபுல்லாக இருக்குது. இன்னும் ஒரு 2 நிமிஷம் தான். 2 நிமிஷத்தில் எண்ணெய் வந்து இப்போ தானே அந்த பொடியெல்லாம் போட்டிருக்கோம், அது நல்லா சுண்டி ஒரு 2 நிமிஷத்தில் எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 2 மணி நேரம் ஆறினோடனே ஒரு கண்ணாடி பவுல் எதில் போடணுமோ போட்டு ஆனால் ஈரம் இல்லாத பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. இது நல்ல சப்பாத்திக்கும் கூட நல்லாயிருக்கு. சப்பாத்தி, ரொட்டி, ரைஸ், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நல்லா சிம்பிளாக ஒரு நாளைக்கு தால் மட்டும் வெறும் நெய், சீரகம், உப்பு, மஞ்சத்தூள் மட்டும் போட்டு நல்லா குக் பண்ணிவிட்டு இந்த 2 பிக்கிள் 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் எடுத்து அந்த தால்குள்ளே மிக்ஸ் பண்ணிலாம் நான் சாப்பிட்ருக்கேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நாளைக்கு சப்பாத்திக்கு வெறும் தயிர் மட்டும்தான் இருக்கும். அப்புறம் தயிர் கூட இந்த 2 ஸ்பூன் பிக்கிளை போட்டு கலரி இட்லி, தோசை, தயிர் கூட இது 2 ஸ்பூன் 2 கரண்டி தயிர் இது ஒரு 2 ஸ்பூன் எடுத்து போட்டு கலக்கி அப்படியே சாப்பிட்டிங்கன்னா சுடு இட்லிக்கும் நல்லாயிருக்கும், தோசை சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். தயிரும் இந்த பிக்கிளும்
தயிர் கூட 2 ஸ்பூன் எடுத்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் பிரிஞ்சு விட ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். எண்ணெய் மேலே முதங்கி வந்தாவே நீங்கள் ஊறுகாய் பிக்கிள் ரெடின்னு அர்த்தம். நிப்பாட்டிடலாம். அதே மாதிரி இப்படி நீங்கள் கலரும் போது அப்படியே பிரிஞ்சு வரணும். கொஞ்சம் நேரம் பிடிக்கும். ஆனால் கலரி இப்படி பிக்கிள் பாடி கொடுக்க ஏதோ ஒரு பிக்கிள் போட்டு வச்சுட்டிங்கன்னா, ஆனால் இந்த பிக்கிள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிக்கிள் ரெடி. ஓகே, பாய்.